மெடிக்கல் காலேஜ்னு சொன்னாலே ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜ்னு வருது சிஎம்சி வெல்லூர். இது என்னதான் பிரைவேட் மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் என்ஐஆர்எஃப் ரேங்க் 3. எய்ம்ஸ் டெல்லி அப்புறம் சண்டிகர்ல இருக்கிற காலேஜ் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வாங்கியிருக்காங்க. கம்பேரிசனுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் டாப் மெடிக்கல் காலேஜ் சொல்லக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட என்ஐஎஃப் ரேங்க் 16வது. ஆனால் இவங்க டாப் ரேங்கிங் பார்த்தோன்னா 3 வாங்கியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட். சார் நான் சிஎம்சி எடுக்கலாமா இல்லை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எடுக்கலாமா? இது உங்கள் பர்சனல் சாய்ஸ். இது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்னு சொன்னால் கூட இங்கே ஃபீஸ் வந்து மற்ற ப்ரைவேட் இன்ஸ்டியூட் மாதிரி 4.5 லட்சம் 5 லட்சம் கிடையாது. இங்கே வந்து உன் டோட்டல் ஃபீஸ் வந்து வெறும் 55,000 ரூபா தான். ஐ அக்ரி, 55 ஒரு பெரிய அமௌண்ட். ஆனால் யோசிச்சு பாரு, மற்ற ப்ரைவேட் காலேஜ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மற்ற ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபினான்ஸ்க்கு 4 லட்சம் ரூபா டியூஷன் ஃபீஸ் மட்டும். இங்கே டியூஷன் ஃபீஸில் 3,000 ரூபா. நான் சொன்னது 54,000 ரூபா கிட்ட மொத்தம் ஃபீஸை சேர்த்து சொன்னேன். ஓகே, மற்ற ப்ரைவேட் காலேஜில் போனேன்னா 4,50,000 ரூபா. இதே மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு போறீங்கன்னா உங்கள்கிட்ட வாங்கக்கூடிய ஃபீஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபா கிட்ட வந்துடும், 13.5 லட்சம் ரூபா. ஓகேவா? பட் நம்ம சிஎம்சி வெல்லூர் டாப் இன்ஸ்டியூட் சார். ஓகேவா? இந்த டாப் இன்ஸ்டியூட்ல என்னென்ன இருக்கு? பழைய இன்ஸ்டியூட்டா? எஸ் சார். 1900ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எவ்வளோ கோர்சஸ் இருக்குன்னா, காலேஜ் ஆஃபர் எம்பிபிஎஸ், 15 போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, டிகிரி இன் மெடிக்கல் சயின்ஸ், சரிங்களா? எம்எஸ், எம்டி, டிஎம், எம்சிஹெச், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, டிப்ளமா இன் சயின்ஸ், பிஹெச்டி, இந்த மாதிரி 44 அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸும் இருக்கு. ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ், டிப்ளமா, ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்கு. வருஷத்துக்கு 2500 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலேருந்து படிச்சுட்டு போறாங்க. சரிங்களா? 2023ல சிஎம்சி வெல்லூர் வந்து 3rd ரேங்க் வாங்கியிருக்காங்க என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அண்ட் டாப் இன்ஸ்டியூட் சார், மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, இங்க இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, மற்ற காலேஜ் எல்லாமே 250 சீட். இப்போ வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா 250 சீட் இருக்கும். ஆனால் இங்கே எத்தனை சீட்ஸ் இருக்குன்னா டோட்டலுக்கு 100 சீட். இந்த இடத்துல உனக்கு தெரியுதான்னு தெரியல, பட் மொத்தத்துக்கு இங்கே 100 சீட்ஸ் தான் இருக்கு. ஓகே சார், பேஷண்ட் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, பேஷண்ட் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அளவுக்கு தரமாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ மொத்தம் 3700 பெட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம். இன்பேஷண்ட் ஃப்ளோ ஆல்மோஸ்ட் சேம். அவுட் பேஷண்ட் ஃப்ளோ ஆல்மோஸ்ட் சேம் ஆஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஓகேவா? பட் இங்கே இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? ஏன்னா நான் கிறிஸ்டியன் மட்டும் பேசல, ஏன்னா இங்கே கிறிஸ்டியனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிசர்வேஷன் உண்டு. யூஸ்வலி இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்கோம்னா 250 சீட்ஸில் 85% ஆஃப் த சீட்ஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் கேட்டகரி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓப்பனாக இருக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 30 சீட்ஸ் மட்டும்தான் ஓப்பன் கேட்டகிரிக்கே வரும். ஓப்பன் சொல்கிறா தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் எல்லாரும் அப்ளை பண்ணக்கூடிய சீட். ஓகே, மிச்சம் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா மிச்சம் 50 சீட்ஸு மேனேஜ்மெண்ட் கோட்டா போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு 20 சீட்ஸ் வந்து கிறிஸ்டியன்ஸ்க்காக மட்டுமே ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ டோட்டலாக இந்த காலேஜில் நீங்கள் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங் வழியாக போகிறீங்கன்னா நீங்கள் போட்டி போட போகிறது 30 சீட்ஸ்க்காக மட்டும்தான். இதை நீங்கள் மறந்துட வேண்டாம். சார் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் ஃபீஸ் எவ்வளோ? மேனேஜ்மெண்ட் கோட்டா போனாலும் சரி, செல்ஃப் ஃபினான்ஸ் கோட்டா போனாலும் சரி, இங்கே ஃபீஸ் வந்து 55,000 ரூபா கிட்ட இருக்கும். ஃபர்ஸ்ட் இயருக்கு. நெக்ஸ்ட் இயர்லாம் வெறும் 25,000 ரூபா கிட்ட மாறிடும். ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டியூட். சார் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா இங்கே வெறும் 30 சீட் இருக்குங்கிறதுனால கட் ஆஃப் வந்து தாறுமாறு தக்காளி சோறு தான். சரியா? நல்லா பார்த்தேன்னா இதான் சார் 2025 இருக்கிற கட் ஆஃப். ரேங்கிங்க்கு கட் ஆஃப்க்கு வேரியேஷன் பயங்கரமாக இருக்கும். மார்க்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சிஎம்சி வெல்லூர் எய்ம் பண்ணுறனா ஒரே ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா, ஒரு எம்எம்சி அளவுக்கு நீ எய்ம் பண்ணு. எம்எம்சி அளவுக்கு நீ எய்ம் பண்ணனா கண்டிப்பாக சிஎம்சி வெல்லூரில் உனக்கு சான்ஸ் இருக்குது. கன்ஃபார்மாக இருக்கான்னு சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் கிறிஸ்டியன்ஸாலாம் இருக்கீங்கன்னா உன் டயசிஸில் டாப் மார்க் எடுத்தால் தான் உனக்கு. ஓகேவா? ஸோ நீ டாப் மார்க் எடுத்தால் பத்தாது, உன் டயசிஸில் நீ டாப் மார்க்காக இருக்கணும். ஏன்னா ஒரு டயசிஸ்க்கு ஒரு அட்மிஷன் தான். அப்போ உன் டயசிஸ்லேருந்து நீ டாப் மார்க் எடுக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே கட் ஆஃப்லாம் எகுரும். ஸோ இங்கே ப்ரிடிக்ஷனெல்லாம் அந்தளவுக்கு சொல்ல முடியாது. பட் என்ன அப்படின்னா, ஒரு டாப் 5 ஜிஎம்சி ஓட ரேங்கிங் எவ்வளோ இருக்குமோ அந்த ரேங்கிங். இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகே, லாஸ்ட் இயரில் பார்த்தோன்னா 84வது ரேங்கிங்லேயே முடிஞ்சு போச்சு. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் எம்எம்சிக்கே 109 ரேங்க் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, எம்எம்சிக்கே 109 ரேங்க்கும் 129 ரேங்க் வரைக்கும் ஃபில் ஆச்சு.
இங்கே 84வது ரேங்க்ல முடிஞ்சு போச்சு. ஏன் சார் இங்கே முடியுது அப்படின்னா, இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப குறைவு. வெறும் 30 சீட் இருக்கும். வேற நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 250 சீட் இருக்கும். சரியா? இந்த 250ல ஒரு 7.15% விட்டுரு. அப்படி விட்டா கூட உனக்கு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் இருக்கும். பட் இங்கே பார்த்தனா வெறும் 30 சீட் தான் இருக்கு. சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இது ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்ல வராது. புரியுதா இல்லையா? இந்த ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்லேயே வராது. இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா இங்கே தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் தான் ஜாயின் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இவங்க வெப்சைட்டில் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மொத்தம் எத்தனை சீட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சீட் தான் ஓப்பன் கேட்டகிரிக்கு. மிச்சம் எல்லாமே அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸோட குழந்தைங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு போயிடும். இல்லை அப்படின்னா கிறிஸ்டியன்ஸுக்கு போயிடும். ஓகே, ஸோ நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கீங்க, டைசஸில் டாப் மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎம்சி வெல்லூர் ஒரு ட்ரை கொடுத்து பாரு. ஓகே, கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அது ஒர்த்தாக தான் இருக்கும். டாப் ஃபேசிலிட்டி, டாப் இன்ஸ்டியூட் அண்ட் எஸ் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 3. ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி. சரியா? ப்ரைவேட் இன்ஸ்டியூட்னு சொன்னால் கூட இங்கே பாரு பேஷண்ட்டோட அவுட்ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்குது. என்ஜாய். சரியா? நல்ல எக்ஸ்போஷரோட வெளியே வர முடியும். சரிங்களா? மற்ற எந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்னு எடுத்து பார்த்தாலும் சரி இந்த அளவுக்கு பேஷண்ட் ஃப்ளோலாம் இருக்காது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். ஓகேவா? ஸோ இதில் ஒரு சில டைம் என்ன ஆகும்னா இந்த சீட் அலாட் ஆகாது. அதனால் ஹைஃபன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு சில கேட்டகிரிக்கு ஒரு சில டைம் சீட் அலாட் ஆகாது. ஸோ லாஸ்ட் இயர் வந்து சிஎம்சியில் பிசிஎம்க்கு அலாட் ஆகலை. இந்த வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதுக்கான மார்க் வச்சு நான் போட்டிருக்கேன். இவ்வளோதான் உங்களோட கட் ஆஃப். ஓகேவா சார்? ப்ரிடிக்ஷன் சொல்லுங்கன்னா ப்ரிடிக்ஷன்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா டாப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதில் சீட் எடுத்துட்டாங்கன்னா யோசிச்சு 84வது ரேங்க்லேயே முடிஞ்சிருச்சு. ஓகே, இங்கே வந்து ஓரளவு கன்சிஸ்டன்சி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இங்கே பாரு 300 600. ஸோ இங்கே சொல்லவே முடியாது. யூஸ்வலி எஸ்சிஏ எஸ்டிக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே என்ன ஆகும் சார், மற்ற கேட்டகிரிக்குமே அந்த ப்ரிடிக்ஷன் சொல்லவே முடியாது. அப்போ என்னன்னா கிறிஸ்டியனாக இருக்கீங்கன்னா உங்கள் டைசஸில் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும். கண்டிப்பாக சீட்டு ஸ்காலர்ஷிப் தந்துடுவாங்க. சரியா? ஃபீஸே இருக்காது, ஸ்காலர்ஷிப்லாம் கொடுப்பாங்க. பட் டைசஸில் டாப் மார்க். ஓகே, அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸ் இருக்குது. நீங்கள் வந்து சிஎஸ்ஐ கிறிஸ்டியனாக இருக்கணும். அதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் சீட் வேணும்னா டாப் மார்க், டாப் நாச் படி, நல்லபடியாக படிங்க. சரியா? இதுக்கு கவுன்சிலிங் எப்போ ஓப்பன் ஆகும்? இந்த 30% ஆஃப் த சீட்ஸ்க்கு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் வழியாக தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இல்லை நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போக ஆசைப்படுறேன்னா நீங்கள் 28 மார்ச்சுக்குள்ளார இங்கே அப்ளை பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.